ஹாய் செல்லக்குட்டீஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 8th சயின்ஸில் ஃபஸ்ட் டேர்மில் யூனிட் 18 ஆர்கனைசேஷன் ஆஃப் லைஃப் அந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் தான் ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேஸ் இஸ் டஃப் அண்ட் திக் ஒயிட் ஷீத் தட் ப்ரொடெக்ட்ஸ் த இன்னர் பார்ட் ஆஃப் த ஐ ஸ்க்ளீரா அண்ட் ஏதா ஆன்சர். செகண்ட் ஒன் dash cells are specialized cells that can be transformed into any kind of cells. Stem. Be the answer. Third one, the maintenance of constant internal environment of the body is known as hemostasis. Hemostasis. A the answer. அடுத்தது, in case of absence of oxygen, glucose is broken down into lactic acid. சரியா? ஏ த ஆன்சர். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், த ப்ராசஸ் ஆஃப் ஏர் பாசிங் இன் அண்ட் அவுட் ஆஃப் த லங் இஸ் கால்ட் ப்ரீதிங். சி த ஆன்சர். சிக்ஸ்த் ஒன், ஆஸ்மாசிஸ் இஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் வாட்டர் மாலிகூல்ஸ் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு எ ரீஜன் ஆஃப் லோயர் கான்சன்ட்ரேஷன். ஏ த ஆன்சர். செவன்த் ஒன், the erythrocyte is placed in dash solution which has lesser concentration of solutes and greater concentration of water than in the cytoplasm. ஏ பார்த்தீங்கன்னா ஹைப்போடோனிக். ஓகே குட்டீஸ், அடுத்தது ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ். டேஸ் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல் இஸ் த ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம்ஸ். த லார்ஜஸ்ட் செல் இஸ் எக் ஆஃப் அண்ட் லார்ஜஸ்ட் செல் எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரிச்சோட எக்கில் இருக்கும். சரியா? தேர்ட் ஒன், fermentation is a good example for anaerobic respiration. Fourth one, optic nerve is located at the end of the eye behind the retina. Fifth one, the size of the cells are measured in units of microns. Okay, அடுத்தது match the following. Carbohydrates வந்து glucose வந்து CO2, water and heat. Protein வந்து amino acid க்கு enzymes, hormone, protein. Fatty acid க்கு cholesterol and other steroid. அடுத்தது state true or false. If false, correct the statement. In hypotonic condition, concentration of the external and the internal solution of organism are same. அது false. லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. சேமாக இருக்காது, லெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது second one, diffusion is the movement of particles from an area of lower concentration to higher concentration. இது வந்து false. இது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறாங்க, ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோயர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது, ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வார்ம் பிளட்டட் இன் நேச்சர். சரியா? ரத்தம் சூடாக இருக்கும் இல்லையா? ஸோ வார்ம் பிளட்டட் நேச்சர் அப்படிங்கிறது ட்ரூ. த லாரிங்க்ஸ் ஹேஸ் ஃபோல்ட் ஆஃப் டிஷ்யூ விச் வைப்ரேட் த பேசேஜ் ஆஃப் வாட்டர் டு ப்ரொடியூஸ் சவுண்ட். ட்ரூ. சரியா? ஃபிஃப்த் ஒன், aqueous humor plays an important role in maintain the shape of the eye. இது வந்து ட்ரூ. சரியா? அடுத்தது, ஆன்சர் வெரி ப்ரீஃப்லி, ஆன்சர் இன் டீட்டெயில், ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின்ஸ். இது எல்லாத்துக்குமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து பார்த்துடலாம். ஓகே குட்டீஸ், ஆன்சர் இன் ப்ரீஃப். ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் செல் டிஃப்ரென்ஷியேஷன்? அதாவது செல் டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன? செல் டிஃப்ரென்ஷியேஷன்னா என்ன? Our body develops from a single cell called zygote. The zygote undergoes mitotic division to form many cells of different shape, size and content. These cells attain change in structure and function, which is called differentiation. This form the fetus. அதாவது செல் எப்படி வந்து மாறுபாடு அடையுது அப்படின்னா, இந்த கருமுட்டையானது தொடர்ச்சியாக பல மைட்டாசிஸ் பிளவுறுதல் அடைந்து பல்வேறு அளவு மற்றும் திரள் செல்களாக இந்த கரு வந்து உருவாகுது. இந்த கரு செல்கள் படிப்படியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியிலும் மாற்றங்கள் அடையுது. இந்த நிகழ்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா செல் டிஃப்ரென்ஷியேஷன் அப்படின்னு சொல்கிறது. சரியா? அடுத்தது செகண்ட் கொஷின், ஸ்டேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஷ்யூஸ். அதாவது டிஷ்யூவோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் இருக்குது. எபித்தீலியல் டிஷ்யூ ஃபார் ப்ரொடெக்ஷன், மஸ்குலர் tissue for movements and locomotion, connective tissue for binding different structure of body. சரியா? அடுத்தது nervous tissue for conduction of nerves impulses.
சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது மென்ஷன் த ஃபங்க்ஷன் ஆஃப் ஆல்வியோலி. ஆல்வியோலி அப்படின்னா காற்று நுண்ணறைகளோட பணிகள். சரியா? காற்று நுண்ணறைகள் அப்படின்னு அர்த்தம். காற்று நுண்ணறைகள் அப்படிங்கிறது ஆல்வியோலி இஸ் டைனி ஏர் சக்ஸ் இன் த லங்ஸ். நம்ம மூச்சு விடும்போது, மூச்சை வந்து உள்ளே இழுக்கும்போது ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு உடலை வந்து இயங்க செய்யுது. சரியா? தே ஆர் த ஒர்க் ஹவுஸ் ஆஃப் த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல்வியோலி ஆஃப் த லங்ஸ். இந்த காற்று நுண்ணறைகளை வந்து ஆக்சிஜன் மற்றும் கார்பன் டை ஆக்சைடை பரிமாற்றத்துக்கு வந்து இது உதவுது. சரியா? பாஸ் பண்ணுறதுக்கு இது உதவுது. ஓகே, ஃபோர்த் கொஷின். நேம் த ப்ராசஸ் பை விச் ஏர் என்டர்ஸ் அண்ட் கம் அவுட் ஆஃப் அவர் லங்ஸ். த ப்ராசஸ் ஆஃப் taxing air into the lung is called inspiration or inhalation. The process of expelling air from the lungs is called expiration or exhalation. அதாவது என்ன கேட்குறாங்க அப்படின்னா, அந்த நுரையீரலில் வந்து காற்றானது உள்ளே இழுக்கும்போது மற்றும் வெளியே நிகழ்த்தும் போது அதுக்கு என்ன பெயரை வந்து சொல்லணும் அப்படிங்கிறாங்க. சரியா? அதாவது உள்ள உட்சுவாசம் உட்சுவாசம் வெளி சுவாசம், அதாவது உள்ளே இருக்கிறது உட்சுவாசம், வெளிவிடுறது வெளி சுவாசம் அப்படிங்கிறது. சரியா? இதை தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்தது கொஷின் நம்பர் 5. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஆஸ்மோ கன்ஃபார்மர்ஸ் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். சரியா? இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடு கலப்பு ஒத்துமைவான்கள், ஊடு கலப்பு ஒழுங்கமைவான்கள் அப்படின்னு தமிழில் சொல்கிறது. There are two major types of osmoregulation. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, osmoconformers, osmoregulators. These organisms try to maintain the osmolality of their body matching with their surroundings. Most of the invertebrates, marine organisms are osmoconformers. சரியா? இந்த மாதிரி உயிரினங்கள் வந்து தங்களோட உடலோட ஊடு கலைப்பு அடர்த்தியை வந்து மாற்றிக்கொள்ளும். சரியா? எடுத்துக்காட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கடலில் வாழ்கிற உயிரினங்கள். சரியா? மெரைன் ஆர்கானிசம்ஸ். அடுத்தது ஆஸ்மோ ரெகுலேட்டர்ஸ். தீஸ் ஆர்கானிசம்ஸ் மெயின்டைன் தயர் இன்டர்னல் ஆஸ்மாலிட்டி விச் கேன் பி எக்ஸ்ட்ரீம்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தட் ஆஃப் சரௌண்டிங் என்விரான்மெண்ட் த்ரூ ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ். அதாவது இந்த வகையான உயிரினங்கள் வந்து புறச்சூழல், அதாவது ஃபிசியாலஜிக்கல் ப்ராசஸ், புறச்சூழல் தன்மைப்படி எப்படி இருந்தாலும் அந்த உடலோட செயல்கள் வந்து செயலோட நிகழ்வுகள் மூலமாக தங்களோட ஊடு பரவல் செறிவு தமது உட்புற ஊடு கலைப்பு அடர்த்தியை வந்து நிலையான அளவோட பராமரிக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது கொஸ்டின் நம்பர் 6. டிஃபைன் மெட்டபாலிசம். வளர்ச்சிதை மாற்றம் அப்படின்னு சொல்கிறது. சரியா? மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் பை விச் லிவிங் ஆர்கானிசம் சஸ்டெயின் தயர் லைஃப். அதாவது வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிறது உணவுப் பொருட்களை வந்து உடைச்சு ஆற்றலாக மாற்றக்கூடிய நிகழ்வு. சரியா? மெட்டபாலிசம் கன்சிஸ்ட் ஆஃப் அனபாலிசம், த பில்டப் ஆஃப் சப்ஸ்டன்சஸ், அண்ட் கேட்டபாலிசம், த பிரேக் டவுன் ஆஃப் சப்ஸ்டன்சஸ். அதாவது இது வந்து மற்றும் வளர்ச்சிதை மாற்றம் அப்படிங்கிற நிகழ்வில் வச்சிருக்கு. சரியா? அடுத்தது ஆன்சர் இன் ஃபியூ வேர்ட்ஸ். டிஃபைன் ப்ரோகேரியாட்டிக் செல். ப்ரோகேரியாட்டிக் செல் அப்படின்னா என்ன? ஆர்கானிசம் இன் விச் நோ ட்ரூ நியூக்ளியஸ் இல்லாதது வந்து ப்ரோகேரியாட்டிக். எக்ஸாம்பிள் பாக்டீரியா. டிஃபைன் யூகேரியாட்டிக் செல். யூகேரியாட்டிக் செல்னா என்ன? ட்ரூ நியூக்ளியஸ் வந்து அது இருக்கும். சரியா? நியூக்ளியர் மெம்பரேனில். ஹையர் பிளான்ட்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா யூகேரியாட்டிக் செல் இருக்குது. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் ஏரோபிக் அண்ட் அன்ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். அதாவது காற்றுள்ள சுவாசம், காற்று இல்லா சுவாசம் அப்படிங்கிறது. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஆக்சிஜன் சூழ்நிலையில் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் எடுக்கிறது. ஆக்சிஜன் இல்லாத சூழ்நிலையில் வந்து அன்ஏரோபிக் வந்து ரெஸ்பிரேஷன் எடுக்கிறது. சரியா? அடுத்தது த எண்ட் ப்ராசஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆர் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் வாட்டர். கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட எண்ட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது. த எண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஏரோபிக் எக்ஸ்பிரேஷன் பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அண்ட் எத்தனால் ஆர் லாக்டிக் ஆசிட். அடுத்தது காமன் இன் ஆல் ஹையர் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ். அதாவது அனைத்து வகையான உயர்நிலை தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இது நடைபெறும். இது வந்து காமன் இன் சர்டன் மைக்ரோ ஆர்கானிசம், அதாவது நுண்ணுயிர், சில வந்து நுண்ணுயிர் மற்றும்
ஹியூமன் மசில் செல்ஸில் மனித தசைகளில் வந்து இது நடைபெறும் ஏனோரோபிக் அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது கொஷின் நம்பர் 4. ஸ்டேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எபித்தீலியல் செல்ஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபித்தீலியல் டிஷ்யூ இஸ் அ டிஷ்யூ விச் ஆக்ட்ஸ் as a covering and protects the underlying tissue. It is classified into following types. அதாவது என்னென்ன கிளாசிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கியூமஸ் எபித்தீலியம், கியூபாய்டல் எபித்தீலியம், காலம்னர் எபித்தீலியம், சிலியேட்டட் எபித்தீலியம், கிளாண்டுலர் எபித்தீலியம். இந்த 5 டைப்ஸ் இருக்குது. அடுத்தது ஒய் த ஹியூமன் ஐ இஸ் கம்பேர்டு வித் கேமரா. நம்மளோட கண்களை வந்து ஏன் அந்த கேமராவோட கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா, த ஹியூமன் ஐ கேன் பி கம்பேர்ட் டு எ கேமரா ஆஸ் போத் ஃபங்க்ஷன் பை கேதரிங், ஃபோக்கஸிங் அண்ட் டிரான்ஸ்மிட்டிங் த லைட் த்ரூ த லென்ஸ் ஃபார் கிரியேட்டிங் அன் இமேஜ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். சரியா? மனித கண்ணானது எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, மனித கண்ணானது ஒளியை ஒருங்கிணைத்தல், குவித்தல் மற்றும் பொருளோட பிம்பத்தை வந்து உருவாக்குறதுக்கோட தன்மை வழியாக செலுத்தல், இந்த பணிகள்லாம் செய்கிறதுனால இது வந்து நம்மளோட ஹியூமன் ஐ வந்து கேமராவோட ஒப்பிடுறாங்க, கம்பேர் பண்ணுறாங்க. த ஐரிஸ் ஆஃப் த ஐ கண்ட்ரோல் த சைஸ் ஆஃப் த பியூப்பிள் டிபெண்டிங் ஆன் த அமௌண்ட் ஆஃப் லைட் என்டர்ட் இன் இட். த பியூப்பிள் இஸ் லைக் த ஐ ஹோல் ஆஃப் அ கேமரா விச் அலோ லைட் டு கம் இன். Lens is a transparent biconvex and an unadjustable part of an eye made up of protein. The lens with the help of cornea refracts light focused on the retina, therefore creating images on it. சரியா? அடுத்தது the retina consists of photoreceptors and converts light ray into the impulses to be sent to the brain. It is light sensitive. The retina is compared to the film in a camera. Okay குட்டீஸ், அடுத்தது which organ and organ system help to maintain homeostasis. Homeostasis is a property of human biological system where the self-regulating process tends to maintain the balance of the survival. தன்னிலை காத்தலை வந்து ஒழுங்குபடுத்த உதவும் உறுப்புகள் மற்றும் உறுப்பு மண்டலத்தை சொல்கிறாங்க. சரியா? தன்னிலை காத்தல், behavioral and psychological response and 2 different regulating mechanisms that maintain the stability of homeostasis. All the process of integration and coordination of functions are mediated by nervous and hormonal system. The liver, kidneys and brains, அதாவது hypothalamus, autonomic nervous system and the endocrinic system help to maintain homeostasis. Okay குட்டீஸ், அடுத்தது answer in details. Draw the VS of human eye and label it parts. பார்த்தீங்கன்னா ஹியூமனோட ஐ வரைஞ்சு அதோட பார்ட்ஸை வந்து லேபிள் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சரியா? இதை வந்து பார்த்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்த கொஷின். இதுதான் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஐ. இதோட பார்ட்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே குட்டீஸ், அடுத்தது கொஷின் 2. எக்ஸ்பிளைன் ஆஸ்மாசிஸ் வித் அன் எக்ஸாம்பிள். அதாவது சவ்வூடு பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க ஆஸ்மாசிஸ் அப்படின்னா. Osmosis is the movement of solvent particles across a semi-permeable membrane from a dilute solution into a concentrated solution. The solvent moves to dilute the concentrated solution and equalize the concentration on both sides of the membrane. The movements of liquid in and out cells is dependent on the concentration of the solution surrounding it. There are 3 types of situation in which this could vary. ஐசோட்டானிக், ஹைப்போட்டானிக், அடுத்தது ஹைப்பர்டானிக். ஐசோட்டானிக் அப்படிங்கிறது ஹியர் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் சொல்யூஷன் ஆஃப் த ஆர்கன்ஸ் ஆர் சேம். சரியா? ஹைப்போட்டானிக் அப்படின்னா ஹியர் த எக்ஸ்டர்னல் சொல்யூஷன் கான்சன்ட்ரேஷன் இஸ் லெஸ் கம்பேர்ட் டு த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இன்னர் சொல்யூஷன் ஆஃப் an organism. In this case, water will rush into the organism. Hypertonic அப்படின்னா here the external solution concentration is greater than the concentration of the inner solution of an organism. In this case, the water will rush out the organism. Example, red blood cells. அதாவது when red blood cells எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா are placed in hypertonic solution, water flow out of the cell faster than it comes in. This result in shriveling of RBC. On the other hand, if RBC is hypotonic,
more water will flow into the cell than out. This results in swelling of the cell and followed by bursting. If the RBC is placed as an isotonic solution, the flow of water in and out of solution will happen at the same rate. சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் இன்ஹாலேஷன் அண்ட் எக்ஸ்ஹாலேஷன். அதாவது உட்சுவாசம் வெளிசுவாசத்துக்கான ஒரு டிஃப்ரென்ஷியேட் கேட்குறாங்க. சரியா? த மசில் ஆஃப் அ டயஃப்ரம் கான்ட்ராக்ட். இன்ஹாலேஷனா. The second point, the diaphragm goes downward. The rib moves upward and outwards. The volume of thoracic cavity increases. Air enters the lung through the nose. Exhalation அப்படின்னா the muscles of the diaphragm relax. The diaphragm goes upward. The rib moves downward. The volume of thoracic cavity decreases. அதில் வந்து increases இல்லையா? அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். Air goes out the lungs through the nose. Air வந்து அதில் என்டர் ஆகும், இது அவுட் ஆகும். சரியா? ஓகே குட்டீஸ், அடுத்தது எக்ஸ்பிளைன் த ஃபோர்த் கொஷின். எக்ஸ்பிளைன் அபவுட் த டைப்ஸ் ஆஃப் மெட்டபாலிசம். வளர்சிதை மாற்றங்களோட வகைகள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மெட்டபாலிசம் இஸ் த சம் ஆஃப் கெமிக்கல் reaction by which living organism sustains their life. Metabolism consists of anabolism, the build-up of substances, and catabolism, the breakdown of substances. Anabolism அப்படிங்கிறது, anabolism or constructive metabolism is all about building and storing. It supports the growth of new cells, the maintenance of body tissues, and the storage of energy for use in the future. During anabolism, small molecules are changed into larger, more complex molecules of carbohydrate, protein and fat. For example, glucose வந்து glucogen and other sugars போகுது. அடுத்து amino acids வந்து enzyme, hormones and proteins. அடுத்து catabolism or destructive metabolism is the process that produces the energy required for all activity in the cells, in which process cell break large molecules, அதாவது mostly carbohydrates and fats, to release energy. This energy releases provides fuel for anabolism, heat the body and enable the muscles to contact and the body to move. Carbohydrates வந்து glucose வந்து carbon dioxide, water and heat. Okay குட்டீஸ், அடுத்து ஃபிஃப்த் கொஷின். எக்ஸ்பிளைன் த மெக்கானிசம் ஆஃப் ப்ரீதிங். அதாவது சுவாச செயலில் என்னென்ன செயல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. உள் சுவாசம் வெளி சுவாசம் அப்படிங்கிறது முக்கியமானது. த ப்ராசஸ் ஆஃப் டேக்கிங் ஏர் இன் டு த லங்ஸ் இஸ் கால் இன்ஸ்பிரேஷன் ஆர் இன்ஹாலேஷன். டியூரிங் இன்ஸ்பிரேஷன் the sternum is pushed up and outward and the diaphragm is pulled out. This decreases the volume of a thoracic cavity and the pressure decreases. The air outside the body flows into the lungs. Her exchange of gases takes place between the air and the blood. The process of expelling air from the lungs is called expiration or exhalation. Upon exhalation, the lungs recoil to force the air out of the lungs. The intercostal muscle relax, returning the chest wall to its original position. During exhalation, the diaphragm also relaxes, moving higher into the thoracic cavity. This increases the pressure within the thoracic cavity relative to environment. Air rushes out of the lungs due to the pressure gradient. This movement of air out of the lung is passive event. Okay குட்டீஸ், அடுத்தது சிக்ஸ்த் ஒன். இந்த பேராகிராஃப் படிக்கணும். Read the given paragraph about human eye carefully and correct the mistakes. Our eye is cylindrical shape. The wall of eyeball is composed of 5 layers. அடுத்து the outermost layer is cornea. The innermost layer is sclera. The eyeball consists of elastic nerves and concave lens. The pupil attached lens to iris. Iris has rod and cone-shaped cells. Aqueous humor is present between lens and retina. The vitreous humor is present between cornea and lens. The brain changed the light into nerves impulses and send them to retina. Answer பார்த்தீங்கன்னா our eye is cylindrical shape. சரியா? The wall of the eyeball is composed of 3 layers.
The outermost layer is sclera. The innermost layer is retina. The eyeball consists of elastic nerves and bioconvex lens. The pupil attach lens to ciliary body. Retina has rod and cone-shaped cells. Vitreous humor is present between lens and retina. The aqueous humor is present between cornea and lens. The retina changes the light into nerve impulse and send them to brain. அடுத்தது hard questions. Question number 1. Why do we need instant energy? Does glucose give that energy? அதாவது நமக்கு instant energy எதுக்கு தேவை? குளுக்கோஸ் வந்து நமக்கு அந்த எனர்ஜி கொடுக்குதா? சரியா பார்க்கலாம். Energy is needed for performing day-to-day activities of the body, which is got through intake of food. This provides energy for all organ systems. அதாவது நம்ம செல்லில் நடக்க வேண்டிய எல்லா வேலையுமே பார்த்திங்கன்னா அதுக்கு எனர்ஜி தேவைப்படுது. இது வந்து சிதை மாற்றத்தின் போது இந்த ஆற்றல் வந்து வெளிப்படுது. இந்த ஆற்றலானது வளர்ச்சிதை மாற்றத்துக்கு எரிபொருளாக உடலை வெப்பப்படுத்துறதுக்கும் தசையை சுருக்கத்திற்கும் மற்றும் உடலோட இயக்கத்துக்கு வந்து இது பயன்படுது. சரியா? Glucose is the simplest form of carbohydrates. Intake of glucose help it to solubilize in the blood immediately, and it is carried to organs of the body, thus helping to provide instant energy. Digestion of carbohydrates also converts into the glucose finally. அதாவது இந்த திசுக்கள்லேருந்து வெளியேறும் இந்த குளுக்கோஸ் வந்து இந்த ஆற்றலாக மாறும்போது நமக்கு வந்து இந்த ஆற்றல் வந்து வழங்க முடியும். அதனால் சரியா? லிவிங் பீயிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த எனர்ஜி அதாவது லிவிங் பீயிங்ஸ் வந்து அந்த ஆற்றல் எனர்ஜியை வந்து செல் சுவாசம் மூலமாக வந்து இது நமக்கு தேவைப்படும். சரியா? ஸோ செல் சுவாசம் வந்து சைட்டோபிளாசம் மற்றும் மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிற இதில் வந்து இது டேக்ஸ் பிளேஸ், இது வந்து நடைபெறும். சரியா? அடுத்தது இந்த சுவாசத்தின் போது வந்து இந்த உணவுப் பொருட்கள் வந்து ஆக்சிகரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக வந்து அதிக அளவில் ஆற்றல் வந்து வெளியாகுது. ஸோ நமக்கு எனர்ஜி கிடைக்குது, இன்ஸ்டன்ட் எனர்ஜி கிடைக்குது. சரியா? அடுத்தது கொஷின் 2. ஹவ் ஆர் தே ப்ரிப்பேரிங் பிக்கிள்ஸ்? ஊறுகாய் எப்படி செய்கிறது? பிக்கிள்னா என்ன? ஊறுகாய். வாட் ஆர் த காசஸ் இன்வால்வ் இன் இட்? என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னா, பிக்கிள்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு யூஸ்வலி பை ஆடிங் ஆஃப் எக்ஸஸ் சால்ட்டு. கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதிகமான சால்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா? பிக்கிள் செய்யறதுக்கே சால்ட் தான் வேணும். The salty solution create a high concentration, அதாவது hypertonic in the external medium of the vegetable or fruit which is used for making pickles. சரியா? Therefore water comes out of the vegetables and it undergoes polymolysis and begins to shrink. சுருங்குது. Thus when water content is lost, the pickle is able to retain its shelf life for a longer period. அதாவது இந்த ஊறுகாய் அப்படிங்கிறது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு பதப்படுத்துகிற முறை தான் வந்து பார்த்திங்கன்னா முறையில் தான் ஊறுகாய் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதுக்கு தேவையான காய் அல்லது பழங்களை வந்து உப்பு அல்லது வினிகரை வந்து பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணிக்க முடியும்? பதப்படுத்திக்க முடியும். காய் அல்லது பழங்கள் வந்து சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதில் வந்து என்ன பண்ணி பார்ப்பீங்க அப்படின்னா எண்ணெய், வத்தல், கடுகு, காரம், வெந்தயம் இந்த பொடியெல்லாம் சேர்த்து நம்ம போடுறோம். ஊறுகாயில் சேர்க்கக்கூடிய உப்பு வந்து காய் அல்லது அந்த பழத்தில் இருக்கிற சத்தை வந்து உறிஞ்சி நொதித்தலுக்கு வந்து ஆரம்பிக்குது. சரியா? இது வந்து காற்றில்லா நொதித்தல் முறையில் ஊறுகாய் வந்து பதப்படுத்தலில் நடைபெறுது அப்படிங்கிறாங்க. சரியா? அடுத்தது வேல்யூ பேஸ்டு கொஷின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஷின், டாக்டர் உஷா இஸ் அ பல்மனாலஜிஸ்ட், டாக்டர் ஃபார் ரெஸ்பிரேட்டரி டிசீஸ். சரியா? One day, a school student named Arjun met her with respiratory problem. After diagnosis, the doctor advised him to playground daily and play football. சரியா? Football or basketball. She also advised to do pranayamam in the morning. Why did the doctor advise him to go to playground? எதுக்காக playgroundக்கு போய் விளையாட சொல்கிறாங்க? What is the use of pranayamam? பிராணாயாமம் செய்கிறதுல என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளேயிங் இஸ் அ குட் எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் தட் விச் ஹெல்ப்ஸ் டு இம்ப்ரூவ் ப்ரீதிங். நம்மளோட ப்ரீத்திங்க்கும் பிளட் சர்க்குலேஷனுக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ஆனது. சரியா? பிளேயிங் அப்படிங்கிறது. ஸோ எல்லாருமே விளையாடணும் கண்டிப்பாக. சரியா? இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு ரிலீவ் ஆன்சிட்டி.
பிராணாயாமம் டீச்சர்ஸ் அஸ் த ப்ராப்பர் வே ஆஃப் ப்ரீத்திங். நம்ம வந்து ப்ரீத்திங் வந்து ப்ராப்பராக பண்ணணும், ஸ்லோவாக பண்ணணும், டீப்லி பண்ணணும், இந்த மாதிரி கரெக்டாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா பிராணாயாமம். இட் இன்க்ரீஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் த லங் அண்ட் பிரிங்ஸ் மோர் ஆக்சிஜன் இன் டு த பாடி. அதிகமான ஆக்சிஜன் வந்து உள்ளிருக்கக்கூடிய ஒரு இதே வந்து நம்ம பிராணாயாமத்தின் மூலமாக நம்ம உள்ளே இழுத்துக்கிறோம். சரியா, ஆக்சிஜனை. இட் இஸ் எஸ்பெஷலி வெரி யூஸ்ஃபுல் வென் ஒன் ஹேஸ் ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அண்ட் த ப்ரீத்திங் இஸ் இரெகுலர் அண்ட் அன்ஸ்டடி. அவங்க ஒருத்தருக்கோட ப்ரீத்திங் வந்து இரெகுலராகவோ அன்ஸ்டடியாகவோ இருந்துச்சுன்னா அவங்க வந்து பிராணாயாமம் செஞ்சதுன்னா அவங்களோட ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் வந்து சரியாயிரும். சரியா, இட் இம்ப்ரூவ்ஸ் பிளட் சர்க்குலேஷன். அப்போது ஆக்சிஜன் லெவல் வந்து அதிகமாக இருக்கும்போது பிளட் சர்க்குலேஷன் வந்து நமக்கு கரெக்ட் ஆயிரும். சரியா, இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகே குட்டீஸ், அடுத்தது செகண்ட் கொஷின். எக்ஸ்பிளைன் why are you not able to breathe normally when you are in closed and crowded place. அதாவது ஒரு கூட்டத்தில் இருக்கீங்க, இல்லை அது ஒரு க்ரௌடட் பிளேஸில், அல்லது ரொம்ப ரூம் வந்து ஃபுல்லாக மூடி இருக்கிற ஒரு சின்ன ரூம்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா உங்களால் உங்களோட ப்ரீத் வந்து கரெக்டாக இருக்காது, மூச்சு விடுறதுக்கு சிரமமாக இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் அ க்ளோஸ்டு அண்ட் கவர்டட் பிளேஸ், அந்த பிளேஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பீப்புள்ஸ் ஆர் மோர். பீப்புள்ஸ் அங்கே நிறைய பேர் இருப்பாங்க. ஆல் ஆஃப் தம் ப்ரீத் அவுட் கார்பன் டை ஆக்சைடு. அங்கே என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் ஆக்சிஜனை உள்ளே இழுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடு வெளிவிட்டுருப்பாங்க இல்லையா. தேர்ஃபோர் த அமௌண்ட் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இந்த ஏர் இஸ் மச் மோர் தென் த அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜன் அவைலபிள் இன் இன்ஹலேஷன். அந்த இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை விட கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்கும். ஸோ தேர்ஃபோர் வி ஃபைண்ட் இட் டிஃபிகல்ட் டு ப்ரீத் இன் அ க்ளோஸ்ட் அண்ட் கவர்டட் பிளேஸ். இதுதான் காரணம். நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை உள்ளே இழுத்துக்கிட்டு இன்டேக் பண்ணிவிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுறோம் இல்லையா. அந்த கூட்டமான பிளேஸ்லேயோ இல்லை ஒரு ரூம்குள்ளே இருக்கும்போது நிறைய ஆட்கள் இருக்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லாருமே கார்பன் டை ஆக்சைடை வந்து வெளிவிட்டிருப்பாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நமக்கு ஒரு ஃப்ரீ மூச்சு விடுறதுக்கான ஒரு அந்த ப்ரீத் வந்து நார்மலாக இருக்காது அப்படிங்கிறாங்க. சரியா, அடுத்தது தேர்ட் கொஷின். ஷைலேஷ் இஸ் அ ஸ்கூல் கோயிங் கிட் ஸ்டடிங் ஸ்டாண்டர்ட் 8th. ஹீ இஸ் கிரேசி அபவுட் பிளேயிங் வீடியோ கேம்ஸ் இன் மொபைல் ஃபோன். அவன் வந்து மொபைல் ஃபோன் விளையாடுறதுல ரொம்ப க்ரேஸியாக இருக்கான். ஆஃப்டர் கப்புள் ஆஃப் மந்த்ஸ் ஹிஸ் ஐஸ் டேர்ன் ரெட். கொஞ்ச நாள் கழித்து அவனோட கண் வந்து ரெட் ஆகிடுச்சு. அண்ட் ஹி ஃபெல்ட் சிவியர் பெயின் இன் ஹிஸ் ஐ. அதாவது அவனோட கண்ணில் ரொம்ப அதிகமான வலி இருந்தது. ஹிஸ் சயின்ஸ் டீச்சர் என்கொயர்ட் அபவுட் திஸ் அண்ட் அட்வைஸ்டு ஹிஸ் பேரண்ட் டு டேக் ஹிம் டு கன்சல்ட் அண்ட் டாக்டர். அவங்க சயின்ஸ் டீச்சர் என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்சல்ட் பண்ணுறாங்க. சரியா, ஸோ how does excessive usage of மொபைல் ஃபோன் அஃபெக்ட் அவர் ஐ. எப்படி வந்து அதிகமான ஒரு நம்ம செல்ஃபோன் அதிகமான யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட கண்கள் வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது. வாட் ஆர் த வேல்யூ ஷோன் பை த டீச்சர். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஃபோன் ரேடியேஷன் கேன் டேமேஜ் ஐ அண்ட் காஸ் ஏர்லி கேட்ராக்ட். அதாவது செல்ஃபோனில் இருக்கிற ரேடியேஷன் வந்து நம்மளோட ஐஸை வந்து டேமேஜ் ஆகுது, சீக்கிரமாகவே நம்ம கண் பார்வை இழக்கக்கூடிய ஒரு இது ஃபார்ம் ஆயிடுது. அடுத்தது it can also lead to cataract in lens apart from affecting retina, cornea etc. அதாவது நம்ம லென்ஸை வந்து பாதிக்குது, அதாவது ரெட்டினா கார்னியாவும் சேர்த்து லென்ஸையும் பாதிக்குது. சரியா, இட்ஸ் ஸ்ட்ரெயின்ஸ் த ஐ மசில். நம்மளோட ஐ மசில் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறோம் மொபைலில் ஒத்து பார்க்கறதுனால. சரியா, இட் ஆல்சோ காஸ் டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் லைக் ட்ரை அண்ட் இச்சஸ் ஐஸ். டெம்பரரி ப்ராப்ளமாக நமக்கு என்ன வரும், கண்கள் வந்து வறட்சி ஆகிறது, பிப் எடுக்கிறது, நம்ம கண்ணில் வந்து பிப் எடுக்கிறது, பிளர்ரி விஷன் வந்து ரொம்ப தெளிவாக தெரியாமல் பிளர்ரியாக தெரியறது, பெயின்ஸ் இன் ஐஸ், நம்ம கண்ணில் வந்து வலி ஏற்படுறது. த டீச்சர் ஹேஸ் சோன் வேல்யூஸ் ஆஃப் எம்பத்தி, ரெஸ்பான்சிபிலிட்டி, பர்சனல் கேர். டீச்சர் வந்து என்ன பண்ணுறாங்க, எம்பத்தி, ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்காங்க, பர்சனல் கேர் எடுத்துக்கிறாங்க. ஓகே குட்டீஸ், இதோட பார்த்தீங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் கொஷின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட புக் பேக் கொஷின்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.